வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல தந்தூரி 65 வீட்டில் இருக்க இன்கிரீடியன்ஸ் வச்சு சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப குயிக்கா ஒரு சில இன்கிரீடியன்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா சூப்பராக கிடைக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு தந்தூரி 65 செய்யறதுக்கு போன்லெஸ் சிக்கன் தான் எடுக்கணும். அது ஒரு 300 கிராம் அளவுக்கு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணணும். அப்போதான் தந்தூரிக்கு கலர் என்னாச்சா கிடைக்கும். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஓமம் சேர்த்தேன். அதை காமிக்க மறந்துட்டேன். அதுதான் சீக்ரெட்டாக நீங்கள் தந்தூரி மசாலா சேர்க்கணும். நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி 1/2 அன் ஹவர் நல்லா சோக் பண்ண விட்டுடுங்க. நல்லா 1/2 அன் ஹவர் சோக் பண்ண விட்டதுக்கு அப்புறம் கடாயில எண்ணெய் சேர்த்து பொரிக்கலாம். இதே நீங்க கிரில்லையும் வச்சு கிரில் பண்ணிக்கலாம் அவன்ல. இப்போ நான் ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ற அளவுக்கு, அப்பதான் சிக்கன்ல 1/2 அன் ஹவர் நீங்க ஊற விட்டீங்க அப்படி மசாலாஸ் எல்லாம் இறங்கி இருக்கும். இப்போ நம்ம எண்ணெயில ஒண்ணா பிளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்க கண்டிப்பா மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் பொரிக்கணும். நம்ம தயிர், கார்ன்ஃப்ளவர் மாவு இதெல்லாம் சேர்த்துட்டனால டக்குன்னு கருகிரும். தந்தூரியில மேல ஒரு லேயர் வரும் இல்லையா, நல்ல ப்ரௌனிஷா, அந்த லேயர் அப்பதான் கிடைக்கும். நீங்க ஓவரா குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கருப்பாயிடும். இப்போ இந்த பக்கம் ஒரு திருப்பி போடுங்க. 10 மினிட்ஸ் குக் ஆக விட்டீங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ வெந்துருச்சான்னு பாருங்க. குத்தி பார்த்தீங்க அப்படின்னா வெந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேயரே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட்ல தந்தூரி ஸ்டைல்ல. இந்த மாதிரி நம்ம வீட்டிலே கடாயில தந்தூரி 65 செய்யலாம். இதை ஒரு பவுல்ல வச்சுட்டு ஒரு கறி துண்டு இருக்கு இல்லையா, கங்கு, அந்த துண்டை வச்சுட்டு நீங்க அந்த ஸ்மோக்கி எஃபெக்ட் கிடைக்கும். ஆனா இப்படியே சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தந்தூரி 65 வீட்லயே செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.